மலையாள படங்களில் வசூல் ரீதியாக வெற்றி பெற்ற திரைப்படங்களில் முக்கியமானதொரு திரைப்படம் மஞ்சுமெல் பாய்ஸ். கொடைக்கானலில் உள்ள குணா குகையை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படத்தை கேரளா மட்டுமல்லாத தமிழ் ரசிகர்களும் கொண்டாடி தீர்த்தனர். இதன் காரணமாக அடுத்தடுத்து வரும் மலையாள திரைப்படங்களுக்கு தமிழ்நாட்டில் பெரும் வரவேற்பு கிடைக்க ஆரம்பித்தது. இந்நிலையில் வசூல் ரீதியாக திரையரங்குகளில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற மஞ்சுமெல் பாய்ஸ் திரைப்படம் OTTயிலும் வெளியாகியது. இந்த நிலையில் மஞ்சுமெல் பாய்ஸ் திரைப்படத்தின் தயாரிப்பாளர்கள் மீது ஆரூர் பகுதியைச் சேர்ந்த சிராஜ் என்பவர் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்தார். அதில் கடந்த 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 30ஆம் தேதி பல்வேறு தவணைகளில் 7 கோடி ரூபாய் பணத்தை இந்த படத்திற்காக முதலீடு செய்ததாக தெரிவித்துள்ளார். தயாரிப்பாளர்கள் லாபத்தில் பங்கு தருவதாக கொடுத்த உறுதி மற்றும் நம்பிக்கையின் அடிப்படையில் பரவ பிலிம்ஸ் நிறுவனத்திடம் ஒப்பந்தம் செய்ததாக தெரிவித்துள்ளார். இந்த படத்தை தயாரிக்க 10 கோடி ரூபாய்க்கும் குறைவாகத்தான் செலவானதாகவும் அதில் 7 கோடி ரூபாய் தன்னுடைய பங்கு என்றும் வழக்கை தொடர்ந்த சிராஜ் தெரிவித்துள்ளார். ஆனால் படத்தின் தயாரிப்பு செலவு 22 கோடி ரூபாய்க்கு மேல் என தயாரிப்பாளர்கள் பலரை நம்ப வைத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர்கள் தன்னிடம் 7 கோடி ரூபாய் பணம் பெற்று லாபத்தில் 40% பணம் தருவதாக கூறிவிட்டு தராமல் மோசடி செய்திருப்பதாகவும் அரூரைச் சேர்ந்த சிராஜ் தனது புகாரில் தெரிவித்துள்ளார். மனுவை விசாரித்த நீதிமன்றம் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த காவல்துறையினருக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர்கள் ஷோன் ஆண்டனி, சௌபின் ஷாகிர், பாபு ஷாகிர் ஆகியோரின் முன்ஜாமீன் மனு கேரள உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் திரைப்படத்தின் தயாரிப்பாளர்களான சௌபின் ஷாகிர், ஷான் ஆண்டனி, பாபு ஷாகிர் ஆகியோரை கைது செய்ய தடை விதித்து வங்கிக் கணக்கை முடக்க உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் மனுதாரரின் புகார் தொடர்பாக காவல்துறை விசாரிக்க உத்தரவிட்டதன் அடிப்படையில் காவல்துறை நீதிமன்றத்தில் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்தது. காவல்துறையின் விசாரணையில் படப்பிடிப்பு துவங்கும் முன்பே படப்பிடிப்பு துவங்கிவிட்டதாக கூறி புகார்தாரர் ஹமீதுவிடம் பணம் பெற்றிருப்பது உறுதி செய்யப்பட்டது. மேலும் படத்திற்கு 18 கோடியே 65 லட்சம் ரூபாய் செலவான நிலையில் 22 கோடி ரூபாய் செலவானதாக கூறி மோசடியில் ஈடுபட்டதாகவும் போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். பரவா பிலிம்ஸ் 1 ரூபாய் கூட சிராஜுக்கு வழங்கவில்லை என்றும் உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. எனவே கண்மணி பாடலை அனுமதியின்றி பயன்படுத்தியதாக இசையமைப்பாளர் இளையராஜா தரப்பிலிருந்து நோட்டீஸ் அனுப்பப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் தற்போது உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தாக்கல் செய்துள்ள அறிக்கையின் மூலம் மஞ்சுமெல் பாய்ஸ் தயாரிப்பாளர்களுக்கு சிக்கல் அதிகரித்துள்ளது. மஞ்சுமெல் பாய்ஸ் பட தயாரிப்பாளர்கள் திட்டமிட்டு பண மோசடி செய்த உறுதியான தகவல் மலையாள திரைப்பட உலகில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.